everyone, இன்னில இருந்து ஒரு புது சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். That is called placement series. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது, எப்படி அந்த பிளேஸ்மெண்ட் டிரைவ்ல நம்ம ஒரு ஆஃபர் லெட்டரோட வெளியில வருது, இன்டர்ன்ஷிப் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படி ஒரு ஆஃப் கேம்பஸ்ல நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் வாங்குறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பிளேஸ்மெண்ட் சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸாகவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட். ஸோ இந்த சீரீஸ்ல நீங்க என்னெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு காலேஜ் நம்ம முடிச்சுட்டு வரும்பொழுது எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணா ஒரு ஒரு ஆஃபர் லெட்டரோட வெளியில வரலாம் அப்படின்றது தான் இந்த சீரீஸோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுல வந்து நம்ம எப்படி ஒரு ரெஸ்யூமே வந்து பில்ட் பண்றது, ஒரு ஸ்ட்ராங் ப்ரொஃபைலை எப்படி பில்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு ஆப்டிடியூட் அண்ட் அந்த கோடிங் ரவுண்ட்ல எப்படி வந்து கிராக் பண்றது, ஏதாவது ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்டுக்குலாம் ஒரு காமன் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படி வந்து அதுக்கு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, ஒரு இன்டர்வியூ எட்டிக்வேட்ஸ்னா என்ன, அந்த மாதிரி நிறைய பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் ஸ்ட்ராட்டஜி ஃபைனல் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அதுவுமே எப்படின்ட்டு டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ இந்த சீரீஸுக்கு நீங்க உங்க லவ் அண்ட் சப்போர்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். ஸோ ரொம்ப டீப்பா நம்ம டீப் டைவ் பண்ணலாம். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருக்கும் ஹாய், ஐ எம் பவித்ரா. நான் வந்து SDE3 வால்மார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ டு கெட் இன் டு எ ட்ரீம் ஜாப். ஓகே, காலேஜ்ல எப்படி வந்து பிளேஸ்மெண்ட் வந்து நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க வந்து தேர்ட் இயர் ஆர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸ்மெண்ட் சினாரியோஸ் அண்ட் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டயர் 1 காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா லைக் IIT, NIT, IIIT அண்ட் டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டயர் 2 ஆர் டயர் 3 கம்பெனிஸில் இருக்கீங்க, ஒரு நார்மல் காலேஜ் இல்லை ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் வரும். அண்ட் ஆஃப் கேம்பஸில் வேணா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி கிராக் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றது, அப்ளை பண்றது அப்படின்றது ஒரு டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்றேன். அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கும் எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் வீடியோல டீப் டைவா நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து கம்பெனி டு கம்பெனி வந்து அந்த பிளேஸ்மெண்ட் அந்த ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஸ்டாண்டர்டா இப்ப சொல்ற இந்த ரவுண்ட்ஸ் தான் வந்து ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட். ஸோ இதுல வந்து இந்த ரவுண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபில்டரிங் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோல் க்ரௌடை வந்து ஃபில்டர் அவுட் பண்றதுக்காக தான் இந்த ரவுண்டே ஆக்சுவலா வைக்கிறாங்க. ஸோ இதுல என்ன உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மேத், ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டி இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதுக்கு ஒரு 10 to 15 days வந்து மேக்ஸிமம் நீங்க கொடுத்தா போதும், ஆர் மேக்ஸிமமாவே ஒரு 1 month நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஏன்னா இது வந்து அவ்வளோ டஃபாலாம் இருக்காது. லைக் பேங்கிங், அந்த கவர்மெண்ட் PSU அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஸோ இது வந்து நீங்க நார்மலா ப்ரிப்பேர் பண்ணாலே கரெக்டா இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து JD. ஸோ JD அப்படின்னா குரூப் டிஸ்கஷன். ஸோ இது வந்து கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். சில கம்பெனிஸ் வந்து இந்த ரவுண்டே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டாவே டெக்னிக்கல் ரவுண்டுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. பட் இதுல வந்து மேஜரா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் கான்ஃபிடென்ட்டா உங்களோட தாட்ஸை கிறிஸ்ப் டு த பாயிண்டா வந்து சொல்றீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதுல மேஜரா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், உங்க தாட்ஸை வந்து கிறிஸ்பா சொல்லணும். அதை எப்படி டெலிவர் பண்றது, உங்க கம்யூனிகேஷன் லெவலை எப்படி நெக்ஸ்ட் டு த லெவலா கொண்டுட்டு போறது அப்படின்றத நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட். ஸோ இங்கே தான் உங்க டொமைன் நாலேஜ் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நெட்வொர்க்கிங் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சில டாபிக்ஸ்லாம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த அரே, ஸ்டாக் இதெல்லாம் என்ன, லிங்க்ட் லிஸ்ட்னா என்ன, ட்ரீஸ், ரிகர்ஷன் இதெல்லாம் வந்து பேசிக்ஸா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து மேஜரா வந்து அந்த கோடிங் ஸ்கில்ஸ், ஒரு லைவ் மிஷின் கோடிங் கொடுத்து அந்த மாதிரி உங்களை செக் பண்ணுவாங்க. இல்ல சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து ஆன்லைன்லேயே கொடுத்து கூட உங்களை செக் பண்ணுவாங்க. ஓகே, டெக்னிக்கல் ரவுண்டை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு ஷார்ட்டா நான் இங்க சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். ஸோ எய்தர் அது C++, ஜாவா, பைத்தான், கோலாங், ஜாவா ஸ்கிரிப்ட்னு எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் படிச்சு அதை வந்து மாஸ்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங், டெய்லியும் கோடிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹேபிட்டை வந்து நீங்க டெய்லியும் கொண்டுட்டு வாங்க. அண்ட் அதை அப்படி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுவீங்க டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஸோ இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, ரைட்? லீட் கோட், கோட் செஃப், கோட்
ஃபோர்ஸ் அண்ட் கீக் ஃபார் கீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பேசிக் நாலேஜ்னு இருக்கும்ல, லைக் டிபிஎம்எஸ்னா என்ன, ஓஎஸ்னா என்ன, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது, வெப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ப்ரஷ் அப் பண்ணலாம். அப்புறமா ரெஸ்யூமே அண்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரொஃபைல ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட் நீங்க வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி டெடிகேட்டடா என்னோட ரெஸ்யூமேவே டீகோட் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோ அண்ட் வாட்ச் இட். பட் இதுக்காக, இந்த சீரீஸ்க்காக ஒரு ஃப்ரெஷரா நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், எந்தெந்த எலிமெண்ட்ல ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும், அது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபியூச்சர் வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இதுல ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட் வந்து நம்ம சாலிடா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலா உங்களோட ரெஸ்யூமேக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஐடியாஸும் நான் வந்து தரேன். அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் இஸ் ஹெச்ஆர் இன்டர்வியூ. ஸோ ஈவன் ஆஃப்டர் த டெக்னிக்கல் ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட்லயும் நிறைய பேரை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த காமன் கொஸ்டின்ஸ். நீங்க வந்து அதுக்காக முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். லைக் டெல் அபவுட் யுவர் செல்ஃப், லைக் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அண்ட் வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் ஆஃப்டர் 5 to 3 years அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வை ஷுட் ஐ ஹையர் யூ, இந்த மாதிரி ஒரு டிபிக்கலான சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஸோ கம்பெனி சர்ச் பண்ணி தான் அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க உங்க கம்யூனிகேஷனும் கான்ஃபிடென்ட்டும் தான் உங்களோட மேஜர் கீ. ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மட்டும்தான். ஸோ நிறைய அப்கமிங் வீடியோல ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி எப்படி ப்ரிப்பேர் பண்றது, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஒரு ஹெச்ஆர் டெக்னிக்கல் ரவுண்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு, யூஸ்ஃபுல் ரிசோர்சஸ்ல எங்கெங்க இருக்கு, அண்ட் இன்டர்வியூ டிப்ஸ் எப்படி இருக்கும், நம்மளே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, எட்டிக்வேட்ஸ் எப்படி இருக்கணும், நீங்க எப்படி ட்ரெஸ் அப் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே இந்த பிளேஸ்மெண்ட் சீரீஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் பத்தி நம்ம பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் டெஃபினட்டா அதை எடுத்து இந்த சீரீஸ்ல நம்ம டீப் டைவ் பண்ணலாம். And share this series to your friends and family. I hope இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க ஜாப் வந்து வாங்குறதுக்கு என்னோட all the best. And your thoughts and feedback is most valuable for me. So please provide that also. And if you are new to my channel, please subscribe and comment it. I newly subscribe to your channel. So நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஹூக் வந்து சென்ட் பண்றேன். And thank you. Keep learning and keep growing. Let's see in next video. Bye.